இன்றைக்கி நண்டு மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். கடல் நண்டு ஒரு 1/2 கிலோ எடுத்துக்கோங்க. கடல் நண்டில் தான் நல்லா செய்யணும்னு கிடையாது, உங்களுக்கு வயல் நண்டு கிடைச்சாலும் பெஸ்ட்டு தான். நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் நண்டு. உடம்பு சரியில்லாதவங்களுக்குலாம் இந்த நண்டை செஞ்சு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சளி ஜுரம்லாம் இல்லாமல் உடம்பு கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும்னு சொல்லுவாங்க. நான் முதல் நண்டை உடச்சி வாஷ் பண்ணிக்கோங்க. ஒரு 3 டைமாவது வாஷ் பண்ணுங்கள், நண்டில் கவுச்சி ஸ்மெல் வரும். மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி ஒரு தண்ணியில் கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன், கவுச்சி வாடை போகணுன்னு சொல்லிவிட்டு. அந்த சேம் டைம் என்ன பண்ணுறோன்னா, கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் இப்போவே போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அது ஆப்ஷனல் தான், பட்டு கவுச்சி ஸ்மெல் இருக்கக்கூடாதுன்றனால நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்குவேன். அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். அந்த இஞ்சி பூண்டு ஸ்டில் போட்ட பிறகு அடி பிடிக்காமல் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு போட்டதுக்கப்புறமா நண்டு சேர்த்துக்கோங்க. அலசி வச்சுருக்க நண்டை என்ன பண்ணுறோம், தண்ணியிலேருந்து வடித்து நல்லா சேர்த்து விட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நண்டுக்கு தேவையான உப்பை நீங்கள் என்ன பண்ணணும், மசாலாவுக்கு தேவையான உப்பை கொஞ்சம் இப்போ போட்டுருங்க. அப்போ தான் நண்டோடு சேர்ந்து அந்த உப்பு அதுக்குள்ளே இறங்கும். அப்போ தான் நம்ம அந்த சதைப்பற்றை சாப்பிடும் போது உப்பு நல்லா ஏறி இருக்கும், நம்மளுக்கு சாப்பிடவும் நல்லாயிருக்கும். அதில் இல்லைன்னு வச்சுக்கோங்க, மசாலா இறங்காமல் உப்பு சப்பு இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த டைம் 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். மிளகாத்தூள் கம்மியாக தான் போட்டிருக்கேன். ஏன் அப்படின்னா, நண்டில் மசாலா போட்டு செய்யும் போது நம்ம அரைக்கிறோம் பார்த்திங்களா, அந்த மசாலா தான் முக்கியம். அரைக்கிறதுக்கு என்னென்ன போட்டிருக்கேன் அப்படின்னா, தேங்காய், சோம்பு, ஜீரகம், மிளகு. இதில் மிளகு ஜீரகம் தான் கண்டிப்பாக இம்பார்ட்டண்ட்டு. அந்த உடம்புக்கு ரொம்ப நல்லது, சளிக்கெலாம் முறிச்சு எடுத்துருன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பேஸ்ட்டை நல்லா போட்டுக்கோங்க. இது மசாலா தொக்கா வர்றதுக்கு காரணமே இந்த நம்ம ஊற்றணும் பார்த்திங்களா, இந்த பேஸ்ட்டு தான். ஸோ இந்த பேஸ்ட்டை என்ன பண்ணுறோம், நல்லா வதக்கி விட்ருங்க. நல்லா வதக்கி விட்டதுக்கு நல்லா டைம் எடுத்து வதக்குங்க, அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். வதக்குனதுக்கப்புறம் நல்லா இது மசாலாலாம் என்ன பண்ணணும், நண்டில் இறங்குற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்ருங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் மசாலா. நல்லா கொதித்து வந்த பிறகு பார்த்திங்கன்னா, இதோட காலோட நிறம்லாம் மாறி இருக்கு பாருங்கள். நம்ம போட்டப்போ வேறு கலர்லேயும் இப்போ நண்டோட கால் வேறு மாதிரி மாறி இருக்கா. ஸோ நண்டு வெந்திருக்குன்னு அர்த்தம். இந்த மசாலா நல்லா திக்கான பிறகு மல்லி இலை போட்டு இறக்கிடுங்க. இப்படி தான் நண்டு மசாலா என்னோடய ஸ்டைலில் செய்வேன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நல்லா இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலை பார்க்குறீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.